இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குளிகை நேரத்தில் திருமணத்தை நடத்தலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏன்னா வாத்தியார் நேரம் வச்சு கொடுத்துருக்கார். அது லக்ன சுத்தங்கிறத பார்த்துருக்கார். 7ஆம் இடம் சுத்தம் 8ஆம் இடம் சுத்தங்கிறத மட்டும்தான் பார்த்து கொடுத்துருக்கார். ஆனால் அந்த நேரம் குளிகை நேரமாக இருக்கிறது. குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது உண்மைதானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? குளிகை நேரத்திலே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான், அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, வீட்டில் ஏதோ ஒரு மரணம் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அந்த மரணத்தை, அதாவது அந்த அந்திம ஊர்வலம் சொல்கிறா இல்லையா, அந்த இறுதி ஊர்வலத்தை தொடங்குவது என்பது குளிகை நேரத்திலே செய்ய மாட்டார்கள். அதாவது அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போய் நம்ம ஒரு அந்த சுடுகாட்டை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத துவக்கிறாங்க இல்லையா, அதை கண்டிப்பாக குளிகை நேரத்திலே செய்ய மாட்டார்கள். அதற்கு என்ன காரணம் சொன்னால், அந்த மாதிரி அந்த நேரத்தில் செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் இவர்கள் வீட்டிலே இந்த மாதிரி அசுபமான நிகழ்வுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். அதனால குளிகை நேரத்தில் அசுபத்தை செய்யாதே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கா. அசுப காரியங்கள் எதையும் குளிகை நேரத்திலே செய்யக்கூடாது என்பது விதி, ஜோதிட விதிதான். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏனென்றால் அது மீண்டும் மீண்டும் தொடரக்கூடாது என்பது. அதையே இவ எங்கே கொண்டு அப்ளை பண்ணி பார்க்குறான்னு சொன்னால், திருமணம் என்கின்ற விஷயத்தை குளிகை நேரத்திலே நடத்தினால் மீண்டும் மீண்டும் அந்த நபருக்கு திருமணம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். மறு விவாகம் செய்து கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி இவாளா தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நிச்சயமாக இதிலே எந்த விதமான உண்மையும் கிடையாது. அதாவது திருமணத்திற்கான விதியின்படி குளிகை நேரத்திலே திருமணத்தை நடத்தக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தை பொறுத்தவரை 7ஆம் இடம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது என்ன லக்னம் வைக்கிறாளோ, ஒரு முகூர்த்த லக்னம் வைக்கும் பொழுது, ஒரு கன்னியா லக்னம்னு வைக்கும் பொழுது அந்த கன்னிக்கு 7ஆம் இடமாகிய மீன லக்னம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அஷ்டம சுத்தி அவசியம்பா, 8ஆம் இடமாகிய மேஷம் என்பதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமான லக்னத்திலே வைக்க வேண்டும் சொல்லியிருக்காள் தவிர குளிகை நேரத்திலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதாவது இந்த மரணத்தையே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. மீண்டும் மீண்டும் அந்த வீட்டிலே மரணம் நடக்கக்கூடாது, அசுபம் என்பது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் குளிகை நேரத்திலே இறுதி ஊர்வலத்தை துவக்குவதில்லை. அதே நேரத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம்ங்கிற ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த வீட்டிலே சுப நிகழ்ச்சி தானே நடக்கும். குளிகை நேரத்திலே அதே நபருக்குத்தான் நடக்கும் என்று நாமத்தாலே தவறாக புரிந்து கொள்கிறோம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இறந்து போனவர் மீண்டும் மீண்டும் அவரேவா இறக்க போகிறார்? அவரென்னோ இறந்து போயிட்டாரு. அடுத்தது மீண்டும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய வேறு யாரும் இதுபோல் இறந்து விடக்கூடாது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இது போன்ற அசுபங்கள் என்பது தொடரக்கூடாதுங்கிறது தானே கான்செப்ட். அதே மாதிரி தானே இங்கேயும் கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவருக்கே தான் மீண்டும் திருமணம் நடக்க வேண்டும் என்பது இல்லை. அந்த வீட்டிலேயே அவங்க தம்பி இருக்கலாம், அல்லது அவர்களோட உறவினர்கள் இருக்கலாம், பங்காளிகளில் யார் வேணாலும் இருக்கலாம். இதுபோல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நல்ல விஷயம்தானே. இதை ஏன் தடுக்க வேண்டும்? இப்படி அந்த கான்செப்ட் எதுக்காக சொல்லியிருக்கா, குளிகைனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல குளிகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் சனியினுடைய குமாரனாக பார்க்கப்படுகிறார். ஒரு சனியினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம இது சனியினுடைய குமாரன்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம்னா, சனிக்கிழமை நாளிலே அந்த சூரிய உதயம் முதல் 1.5 மணி நேர காலம் வருது இல்லையா, காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் வச்சுட்டோம்னா சனிக்கிழமை காலையில் முதல் 6 to 7:30 அப்படிங்கிறது தான் குளிகனுடைய காலமாக இருக்கும். சனியானவர் எப்படி ஒரு விஷயத்தை தரும் பொழுது அதிலே ஸ்திரத்தன்மையை தருகிறாரோ, நிலைப்புத்தன்மையை தருகிறாரோ, அதே போலத்தான் அவருடைய குமாரனாகிய அந்த குளிகனினுடைய காலத்திலே நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது ஸ்திரப்படுகிறது, நிலைப்புத்தன்மை என்பதை பெறுகிறது. அந்த குளிகனுடைய காலத்தில் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த வீடானது அவர்களுக்கு நிலையான சொத்தாக அமைந்து விடுகிறது. அதே மாதிரி தான் ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அந்த திருமண வாழ்வு என்பது ஸ்திரப்படுகிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தேடி போய் குளிகை காலத்தில் தான் பண்ணணும்னு சொல்லலை.
அதே நேரத்திலே அந்த லக்னம் என்பது அமையும் பொழுது 8ஆம் இடம் சுத்தம் 7ஆம் இடம் சுத்தம் என்று அந்த லக்னமானது சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே குளிகன் என்பதும் இணைந்தால் அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக நீங்கள் குளிகை நேரத்திலே திருமணத்தை நடத்தலாம். இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் கால்குலேட் பண்ணி தான் பஞ்சாங்கத்திலேயே சுப முகூர்த்தங்கிறத கொடுத்துருப்பார். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமலாம் அவங்க இது குளிகை நேரம் அப்படிங்கிறத பார்க்காமலே அவங்க கல்யாண முகூர்த்தத்தை வச்சிருப்பார். அதனால் நாம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு விஷயம் சொல்லியிருக்கான்னு சொன்னால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை அங்கே போட வேண்டும். அந்த ஏன் என்கின்ற கேள்விக்கும் எதற்கு என்கின்ற கேள்விக்கும் எப்படி என்கின்ற கேள்விக்கும் விடை கிடைக்கும் பொழுது நமக்கு அது குறித்த தெளிவான புரிதல் என்பது உண்டாகி விடுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.